இப்பொழுது உடனடியாக தொடக்கத்திலேயே ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. எனவே ஆங்காங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பெரியோர்களும் இளந்தர்கள் இளம்பெண்களும் சிறுவர்களும் சிறுவர்களும் உடனடியாக கடலில் வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். Diamonds and gems, and we have some of them here today to build this event. With this note, I would like to give my heartiest welcome to our honorable directors, dignified corresponding father, respected coordinators and beloved teachers and everyone present in the audience. உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்ற இந்த விழாவில் மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர், நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஆன்றோர், சான்றோர் அனைவரையும் இதயபூர்வமாக வரவேற்கின்றோம். Good evening to one and all present here. It's with immense pleasure and honor that we welcome you all to the St. Anne's Primary School, Rajakrishnapuram School Day Celebration 2025. இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் திறமைகளையும் கனவுகளையும் கலையூட்டிய மேடையில் வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அதை உணர்வுபூர்வமாக ரசிக்க உங்களது கைத்தட்டலால் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். நிகழ்வன இறைவேண்டல், வரவேற்புரை, வரவேற்பு நடனம், மழலையர் நடனம், ஆண்டறிக்கை, அபிநய பாடல் வகுப்பு 2, வாழ்த்துரை, நடனம், அபிநய பாடல் வகுப்பு 3, நடனம், வாழ்த்துரை, உழைப்பின் பெருமை குறுநாடகம், நடனம், வாழ்த்துரை, பரிசு வழங்குதல், தாளாளர் உரை, நடனம், தலைவர் உரை, நன்றியுரை, நாட்டுப்பண். Let's begin this auspicious occasion by invoking the blessings of the Almighty. May I now invite the choir team to enter the prayer song. நம்முடைய பள்ளி ஆண்டு விழா இறைவனின் கிருபையுடன் இணைந்தே நடைபெற இறைவேண்டலுடன் ஆரம்பிக்க விரும்புகின்றோம். இப்போது இறைவேண்டல் செய்யும் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
A celebration becomes even more special when it begins with a heartfelt welcome. May I now invite teacher Ann Percy to deliver the welcome address. மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், உங்கள் இன்றைய விழாவில் நன்றியுடன் வரவேற்கின்றோம். இப்போது ஆசிரியர் திருமதி அன்பரசி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். மனிதனை கேள்வி இருந்து செயல்படுகிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்ற கருத்தோடு புன்னகை முகத்தோடு சிரித்த முகமாயிருப்பவர்கள் எம் பள்ளி தாளாளர் தந்தையவர்கள். பள்ளி நலனில் அக்கறை கொண்டு பள்ளிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் செய்து மாணவர்களின் நலனில் சிறப்பான ஆர்வம் காட்டுபவர்கள் பள்ளி தாளாளர் தந்தையவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அறியாமை என்னும் இருளகற்றி அறிவு தீபமேற்றி மாணவர்கள் மனதில் இன்றும் ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் கல்வி தாயாக போற்றப்படும் எம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை, இந்நாள் மழலைகளின் ஆங்கில வழி கல்வியின் தாளாளர் அவர்களின் கல்வியாக இருக்கின்ற செயல்படுகின்ற அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கல்வியாகிய செல்வத்தை மாணவர்களுக்கு அள்ளி கொடுத்து அவர்களை சிறந்த கல்வி நிலைக்கு உயர்த்தி கொண்டு மாணவர்கள் மனதில் இடம்பெற்று கொண்டிருக்கும் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி நிர்மலா லூர்து ராணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தான் மட்டும் உயர்ந்தால் அது உயர்வாகாது, பிறரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆர்வமோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஜெபர்சன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, ஊரில் உள்ள மக்களின் முன்னேற்றமே எங்கள் முன்னேற்றம் என்று தன்னை நாடி வரும் அனைத்து மக்களின் தேவைகளை அறிந்து ஊர் நலனில் அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமில்லா பணியாற்றும் எம் பங்கு பேரவையினர் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எம் பங்கின் அருள் சகோதரிகள் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஆளுக்கு ஒரு நூல் கொடுத்தால் ஏழைக்கு ஒரு போர்வை கிடைக்கும் என்பார்கள். தங்கள் முன்னேற்றத்தால் எங்கள் பள்ளி மாணவர்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்று எங்கள் பள்ளிக்கு உதவி செய்ய எங்கள் பள்ளி முன்னாள் மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள்,
அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சிங்கக்குட்டிகள், செல்லக்குட்டிகள், எங்கள் கண்மணிகள், புனித அன்னாள் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அவர்கள் அனைவரையும் அவர்களின் அன்பு பெற்றோரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நமது ஊர் மக்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் வரவேற்கின்றோம். சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, teacher, for your wonderful welcome address. Bharatanatyam is not just a dance. It's the poetry of the body, the rhythm of the soul, and the devotion of the heart. Today, our talented students will present a mesmerizing Bharatanatyam performance that reflects grace, strength, and tradition. Let's welcome them with a big round of applause. நடனம் என்பது மனதின் உள்நாடியை வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான கலை. அதில் பரதநாட்டியமும் ஒன்று. இப்போது பாரம்பரியம், கலை மற்றும் பக்தி ஆகியவற்றின் கலவையான ஒரு அழகிய பரதநாட்டிய நிகழ்ச்சி உங்கள் பார்வைக்காக எம் பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். வருகவே வணங்கிய வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே.
my dear students, for sharing such a beautiful Bharatanatyam performance with us. It was a wonderful expression of our rich culture heritage. அழகாய் நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. Just when the caterpillar thought the world was over, it became a butterfly. Now, it's time to fill the stage with color, joy and cuteness as our little butterflies flutters their way into our hearts. Let's welcome our little butterfly with a big round of applause. இப்போது நம்மை மகிழ்விக்க வருவது பல வண்ணங்களுடன் பறக்கும் வண்ணத்து பூச்சிகள் போல எம் பள்ளி மழலையரின் அழகிய வண்ணத்து பூச்சி நடனத்தை பார்த்து மகிழ்வோமா? பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலர் கலராகிருங்கள் விதவிதமாடி சிங்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலர் கலராகிருங்கள் விதவிதமாடி சிங்கள் ஜிங்கு ஜிகா 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 To our little stars for spreading so much joy and color through their delightful butterfly dance. அழகாய் நடனமாடிய மழலையர்களுக்கு நன்றி. A school is not measured by its buildings but by its achievements. To present the highlights of the academic year, may I invite our headmistress, Sister Johnsy, to present the annual report of the year 2024-2025. ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக எம் பள்ளி தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ஜான்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித அன்னாள் தொடக்கப்பள்ளி ரஜகிருஷ்ணாபுரம். இரண்டாயிரத்தி 24-25 கல்வி ஆண்டின் ஆண்டறிக்கை. அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய், கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, நீர் எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய், அருளின் அமுத சுரபியாய், இன்றும் என்றும் அருள் புரிய
உம் பாதமலரை பணிகிறேன் என் பரமனே என்று இறை அழைப்பை ஏற்று சிறப்பாக பணியாற்றி வரும் இயக்குனர் நற்செய்தி பணியகம் தென் மண்டலம் அருட்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்ராஜா அவர்களையும் எம் பள்ளியின் வளர்ச்சியின் வழிகாட்டி தாளாளர் தந்தை ஜே ஜான்சன்ராஜ் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் சகோதரி ரோஸ்மேரி, சகோதரி நிர்மலா மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளையும் பங்கு மேய்ப்பு பணி துணைத் தலைவர் திரு ஜபர்சன் மற்றும் செயலர் பொருளர் உறுப்பினர்களையும் பெற்றோர் பெரியோர்களையும் வணங்கி 2024-25 கல்வியாண்டின் பள்ளி ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். இறைவா, நீர் படைத்த பூமியிலே உயிரினங்கள் அனைத்திலும் மனித இனத்தை உயர்த்தி அறிவென்னும் சிறப்புடன் கல்வி அறிவை புகட்டிய இறைவா, நீர் எம்மிடம் ஒப்படைத்த மாணவர்களை நல்ல சிந்தனை உடையவர்களாய் நாளைய சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு போகும் தூண்களாய் புது நடை போட்டு புது உலகிற்கு அழைத்து செல்ல அவர்கள் முத்து சேர்க்க முத்து குளித்தவர்கள்தான் நான் கண்ட நடமாடும் தெய்வங்கள் எம் பள்ளியின் ஆசிரியர்கள். பள்ளி செயல்பாடுகள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்கவும் நாளைய எதிர்காலம் ஒளிமயமாக அமையவும் கல்வியோடு கலை மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் வழங்கி இன்றைய சூழலுக்கு ஏற்ப புதிய யுக்திகளை கையாண்டு தன்னம்பிக்கை மிக்கோராய் நல்லாற்றல் பெற்றவர்களாய் சாதனை புரிவோராய் மேன்மை மிக்கவர்களாய் வளர காலை வணக்க கூட்டம் பள்ளி செயல்பாடுகள் கொடுத்து மேதைகளை உருவாக்கி வருகிறது எம் பள்ளி. கல்வி உதவித்தொகை 3 முதல் 5 வகுப்பு வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு புத்தகம் பெறச் செய்து எம்பிசி மற்றும் சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை 4 பேருக்கு பெற்று கொடுக்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். மனிதர்கள் குறைகள் நிறைகள் உள்ளவர்கள். குறைகள் என்ற பக்கத்தை மூடிவிட்டு அனைவரையும் நேசிக்க அன்பு என்ற கதவை மட்டும் திறந்து உலகம் பிரகாசமாக இருக்க பருவத்திற்கு ஒரு முறை என வருடத்திற்கு 3 முறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு மாணவர்களின் கல்வி ஒழுக்கம் பற்றி விவாதிக்கப்பட்டு பள்ளி வளர்ச்சிக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. காலை மதிய உணவு திட்டம். உணவு பொருட்களை வீணடிப்பது என்பது வறுமையை உதாசீனம் செய்யும் செயல் மட்டுமல்ல, உழைப்பை அவமதிக்கிற செயல் என்று இறையன்பு கருத்தினை மாணவர்கள் தினமும் உள்வாங்கி உணவை வீணாக்காமல் காலை மதிய உணவு உட்கொண்டு வருகிறார்கள். விழாக்கள். மாணவர்களிடையே ஒற்றுமை மகிழ்ச்சி தருவதே விழாக்களின் நோக்கம் என்பதற்கேற்ப சமய விழாக்கள், தேசிய விழாக்கள், சமுதாய விழாக்கள், பிறந்தநாள் விழாக்கள் போன்றவை கொண்டாடப்பட்டு அவர்களின் தனித்திறன்கள் வளர்க்கப்படுகிறது. கல்வி சுற்றுலா. நாட்டு மக்களின் பண்பாடு நாகரீகம் ஒற்றுமை பற்றி அறியவும் வரலாற்று இடங்கள் மண்ணின் வளங்கள் அறிவாற்றலை பெற்றுக்கொள்ளவும் தன்னம்பிக்கை வளர்க்கவும் இயற்கை காட்சிகள் மூலம் மன அமைதி மன மகிழ்ச்சி பெறவும் தாளாளர் தந்தை அனுமதி பெற்று 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்களின் பாதுகாப்போடு பத்மநாதபுரம், திருப்பரப்பு, மாத்தூர் தொட்டிப்பாலம், கன்னியாகுமரி போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று ரசித்து வந்தார்கள். அறிவு கண்ணை திறப்பது கல்வி, ஞான கண்ணை திறப்பது மறைக்கல்வி, லட்சிய கண்ணை திறப்பது நன்னெறி. ஒவ்வொரு நாளும் மதியம் 1 முதல் 1:30 மணி வரை மாணவர்களுக்கு மறைக்கல்வி நன்னெறி கற்பிக்கப்படுகிறது. மேலும்
விவிலிய விழா, புனித சூசேப்பர் விழா, பாலரவை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு இறுதித் தேர்வு நடத்தப்பட்டு முதல் 2 இடங்களை பெற்றவர்களுக்கு வகுப்பு வாரியாக ஆண்டு விழாவில் பரிசளிக்கப்படுகிறது. புதிய தாளாளர் தந்தை வருகை. கள்ளம் கபடமற்ற எளிய உள்ளம் கொண்டு ஒற்றை சிரிப்பிற்கு சொந்தக்காரரான அருட்திரு ஜே ஜான்சன்ராஜ் அவர்கள் 2/6/2025 அன்று புதிய தாளாளராக பொறுப்பேற்று எங்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். அருட்தந்தையை வாழ்த்துகிறோம். பணியிட மாற்றம். எம் பள்ளியில் கடந்த 3 ஆண்டுகளாக தாளாளர் தந்தையாக இருந்து பள்ளியை அடிக்கடி பார்வையிட்டு மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறையோடு செயல்பட்டு ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர் பணியை பாராட்டி சிறந்த தரமான உயர்ரக பரிசுகள் வழங்கி பணியிட மாற்றம் பெற்று பதவி உயர்வில் வடவை வட்டார முதன்மை குருவாக சென்ற பேரருட் திரு ஜோசப் கிறிஸ்டியன் அவர்களுக்கு எம் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப எம் பள்ளியில் சிறப்பாக 7/11/1991 முதல் 14/7/2025 வரை 33 ஆண்டுகள் சிறப்பாக திருமதி சகாய ரெஜினி அவர்கள் உபரி ஆசிரியர் பணியிடத்திலிருந்து மாறுதலாகி புனித திரசால் நடுநிலைப்பள்ளி புஷ்பவனம் டீச்சர் அருள்மேரி அவர்களின் ஓய்வு பணியிடத்திற்கு 17/7/2025 முற்பகல் சென்றார்கள். உதவிக்கரம். கொடுங்கள் கொடுக்கப்படும், கேட்டு பெறுவதை விட கேட்காமல் பெறுவது பேரின்பம். ஆம், பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட மனம் வந்து 30,000 நன்கொடையாக வழங்கிய ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. எம் பள்ளி முன்னாள் மாணவர் திரு பொன்னுத்துரை அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜெர்சி ட்ரெஸ் அவர்களாகவே முன்வந்து வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதற்கு பயன்படும் ட்ரம் வைக்க ஸ்டாண்ட் திருமதி ஆன்சி ராபின்சன் செய்து கொடுத்தார்கள். நன்றி. மாணவர்களுக்கு ஐடி கார்டு வாங்க உதவி செய்த திரு பிரதீப் சுபி அவர்களுக்கு நன்றி. திருமதி லின்சி அவர்கள் மாணவர்களின் உள் விளையாட்டிற்கான கேரம் போர்டு மற்றும் செஸ் போர்டு வாங்கி கொடுத்தார்கள். நன்றி. மாணவர்கள் மழை நீரினால் வகுப்பறையில் அமர முடியாமல் கஷ்டப்பட்டதை பார்த்து உடனடியாக நல்ல தரமாக உயர்ரக நாற்காலி 10 திரு பிரதீப் அவர்களும் திரு ஜோசப் டி நிக்சன் கலையரசி அவர்கள் மகன் அஜய் அவர்கள் 5 நாற்காலி வாங்கி கொடுத்தார்கள். திருமதி கில்டாராணி அவர்கள் மாணவர்களுக்கு சீருடை வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார்கள். நன்றி. திரு ஜெய்சன் டீச்சர் அன்பரசி அவர்கள் மகன் பொங்கல் அன்று மாணவர்களுக்கு கரும்பு மற்றும் மார்ச் மாதத்தில் கோடை வறட்சி போக்க தர்பூசணி வாங்கி கொடுத்து வருகிறார்கள். பள்ளி மாணவர் சேர்க்கையில் உதவி புரிந்து வரும் எம் பள்ளி ஆசிரியர்கள், குறிப்பாக ஆசிரியை அன்பரசி அவர்கள், அன்னாள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சகோதரி நிர்மலா, டீச்சர் செலின், சிஸ்டர் பெல்லா, டீச்சர் உமா, டீச்சர் பவின் இவர்களுக்கு நன்றிகரம் குவிக்கின்றோம். ஆசிரியை சுதா, ஜெயந்தி, ஜெபா அவர்களுக்கும் நன்றி. கடந்த ஆண்டு உதவி செய்த அனுஷா ஆசிரியைக்கு நன்றி. எப்பொழுது பள்ளிக்கு உதவி தேவைப்பட்டாலும் ஓடி வந்து உதவக்கூடிய பங்கு மேய்ப்பு பணிக்குழு தலைவர் திரு ஜெபர்சன், திரு கிராசிஸ், திரு எட்வின், செயலர் பொருள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. பள்ளி வளர்ச்சி பெற ஜெப உதவி மற்றும் நிதி உதவி செய்து வரும் திருக்குடும்ப சபையினர், வின்சென்டே பால் சபை, இந்த சூசேப்பர் சபையினருக்கு நன்றி. பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் திரு ராஜன் அவர்களுக்கு நன்றி. நலத்திட்டம் வள்ளியூரிலிருந்து வாங்கி வர குறைந்த கட்டணம் பெற்று உதவி செய்து வரும் திரு லார்சன் அவர்களுக்கு நன்றி. இக்கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஐடி போட மனமுவந்து உதவி செய்ய இருக்கும் ஜெரோ டிசைன் 5 கிராமம் அவர்களுக்கு நன்றி. மாணவர்களுக்கு அடிப்படை கணினி கற்பிக்க கணினி வாங்கி தர முன்வந்திருக்கும் திரு பர்டின் லாசர் அவர்களுக்கு நன்றி. பள்ளி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல ஊக்கம் ஆக்கம் அளித்து வரும் இல்ல தலைமை சகோதரி ரோஸ்மேரி அவர்களுக்கு நன்றி. 1992ஆம் வருடம் எம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து நிறைவு செய்த முன்னாள் மாணவர் குழுவினர் நபர் ஒருவருக்கு 1000 வீதம் 10,000 கொடுத்து உதவி செய்தார்கள். இத்தொகை மாணவர்களுக்கு
டான்ஸ் ட்ரெஸ் எடுக்க மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அவர்களுக்கு நன்றி. ஆனி ஷெர்லி, லியோன், தீபம், அன்னாள் சுதா, மைக்கேல் ஜூலியன், ராஜேஷ், செல்வகுமார், சாந்தி, ராதா, வெங்கடேஷ். திரு தேவதுரை அவர்கள் மாணவர்களுக்கு காலம் பொன் போன்றது என்பதற்கேற்ப நேரத்தை வீணாக்காமல் கடிகாரம் காட்டும் கால அளவை பின்பற்ற 27 மாணவர்களுக்கும் கைகாரம் வாங்கி கொடுத்தார்கள். நன்றி. மேலும் ட்ரெஸ் எடுக்க ரூபாய் 2700 கொடுத்தார்கள். முன்னாள் மாணவர் திரு சி ஜெரின் சேவியர் அவர்கள் 1000 பள்ளிக்கு நன்கொடை வழங்கினார்கள். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்பதற்கேற்ப இன்றைய நன்னாளில் மாணவர்கள் ரசித்து ருசிக்க அழகிய விருந்தளித்து மகிழ்ந்தார்கள். திரு கிராசியஸ் குடும்பத்தார் நன்றி. வெற்றிகள். கடந்த கல்வி ஆண்டில் 3/11/2024 அன்று எம் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்த மாணவன் ஆதி ரக்ஷன் தென் மாநிலங்களுக்கான அழைப்பு ஓப்பன் கராத்தேயில் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். மாணவனுக்கும் பயிற்சி அளித்தவர்களுக்கும் நன்றி. எம் பள்ளியிலிருந்து பெற்றோரால் அழைத்து செல்லப்பட்டு அவர்களாலே கைவிடப்பட்டு ஆதரவற்றோராகி மதுரை பிளாட்பாரத்தில் உதவி செய்ய வந்த காவலரிடம் காசு வேண்டாம் கல்வி தாங்க என கேட்டு என்னுடைய அலைபேசி எண்ணை கொடுத்து உள்ளார்கள். அவர்களிடமிருந்த அழைப்பு வரவே திருமதி லீமா அவர்களின் உதவி பெற்று நாகர்கோவில் குழந்தைகள் காப்பகத்தில் பிள்ளைகளை ஏற்பாடு செய்து தற்போது பாதுகாப்போடு டதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கற்று வருகிறார்கள். அஞ்சலி, மேரி, ஜார்ஜ் இவர்களின் கல்வி தாகத்தை கண்டு அனைவரும் பாராட்டினார்கள். குறிப்பாக கல்வித்துறையினர், காவல்துறையினர், குழந்தை நலத்துறை உறுப்பினர்கள். இந்த நற்பண்பு எங்கள் பள்ளிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. இவை அனைத்திற்கும் பெரிய உதவி புரிந்தவர்கள் எம் புனித அன்னாள் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாவின் பரிந்துரை ஜெபம், புனித அன்னாள் வேண்டுதல் ஆகும். நிதி வேண்டேன், அனுமதி மட்டும் போதும் என்றுதான் எம் சபை தோற்பிக்கப்பட்டது. இதே மனநிலையை எம் பிள்ளைகளிடம் கண்டுகொண்டேன். இறைவனுக்கு நன்றி. நிறைவு. ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். வே இறையன்பு. அயல் நாட்டின் தாக்கம் இருந்தாலும் ஆங்கிலமே வாழ்க்கை ஆனாலும் அன்னை தமிழ் மொழியை ஆசையாய் கற்கும் பள்ளி எம் பள்ளி. ஆம் அன்பு உள்ளங்களே, உங்களை உருவாக்கிய பள்ளியை உருவாக்குவது உங்கள் கையில் உள்ளது. சற்று சிந்தியுங்கள், இன்றே உறுதி எடுங்கள். அனுப்புகிறோம் எங்கள் பிள்ளைகளை எங்களை ஊட்டி வளர்த்த தாய்ப்பள்ளிக்கு. உயர்த்துவோம் நாளை சமுதாயத்தின் வச்சிர தூண்களாக, சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக. நமது பாதுகாவலி புனித அன்னாள் இறை வழியில் நம்மை நடத்தி செல்வார்களாக. நன்றி. Thank you, sister, for presenting the annual reports. Your words not only reflected the milestones we have reached, but also the spirit of growth and dedication that defines our school. Music touches the heart and dance expresses what words often cannot. Now, coming upon stage are the little stars of grade 2, ready to mesmerize you with their graceful song, performed with expressive movements and beautiful facial expressions. யாரையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவர்களும் பட்டமாய் பறப்பார்கள். நீங்களும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்னும் கவிதைக்கேற்ப எம் பள்ளி மொட்டுக்களின் அபிநய பாடல் இதோ.
performance by our students, capturing the true spirit of Tamil pride. It gives me great joy to invite you all to witness a very special performance by our little stars from class 3, a beautiful form of dance where expressions and hand movements tell a story more powerful than words. அபிநய பாடல் வகுப்பு 3.
was truly heartwarming. Their innocent expressions and graceful movements brought the song to life. Let's appreciate their efforts once again with a big hand. Coming up next is a vibrant tribal dance, a tribute to the rhythm of the wilderness and the raw spirit of the forest dwellers. Through energetic movements, traditional beats, and colorful expressions, our young performers will take you on a cultural journey into the heart of the jungle. அடுத்து வருவது நடனம் காட்டுவாசிகள்.
was truly magical. Our great two children proved that expression has no age, only passion. Let's give them another round of applause for such a delightful performance. A warm smile is the universal language of kindness. William Arthur Ward. May I now invite Father Francis Krustaraja to deliver the words of greetings. வாழ்த்துரை வழங்குவதற்காக அருட்திரு பிரான்சிஸ் கிறிஸ்துராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்கவர்களே, இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே பள்ளி ஆண்டு விழாவிலே பங்கெடுப்பதிலே எனக்கு கிடைத்த பேராகவும் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த இரவு திருவிழாவின் மகிழ்ச்சி, இந்த மழையின் மகிழ்ச்சி, அதே போல் இந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சி என 3 மகிழ்ச்சிகள் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லோரும் மிக சிறப்பான விதத்தில், அருமையான விதத்தில் தன்னுடைய திறமைகளை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரங்கமே அவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய நிலைக்கு உயரப் போகிறார்கள் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய திறமையால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுகிறேன். மிக சிறப்பான விதத்திலே அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய தருணத்திலே தென்மண்டல மறைக்கல்வி இயக்குனர் என்ற அடிப்படையிலே மிக சிறப்பான விதத்திலே மறைக்கல்வி எல்லா பள்ளிகளிலும் நடைபெற வேண்டும், நன்னெறி கல்வி எல்லா பள்ளிகள் நடைபெற வேண்டும் என்பதை மிக சிறப்பான விதத்திலே இன்னும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மறைக்கல்வி பணிக்குடைய தலைவராக மேதகு ஆயர், குளித்துறை மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மறைக்கல்வி எல்லா பள்ளிகளிலும், நன்னெறி கல்வி எல்லா பள்ளிகளிலும் நடைபெறும் என்பதற்காக மொத்தம் இருக்கிற அவர்கள் தலைமையிலே இருக்கிற 2633 பள்ளிகள், அந்த பள்ளிகள் முழுவதுமாக அவர்களே கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆயர் அவர்களே எல்லா பள்ளிகளுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த கையெழுத்தை அவர்கள் அமர்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கிறார்கள். எதற்காக? எல்லா பள்ளிகளிலும் மறைக்கல்வி, நன்னெறி கல்வி சிறப்பாக நடைபெறும் என்பதற்காக ஆயர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த மறைக்கல்வி, நன்னெறி கல்வி புத்தகம் அதனுடைய விலை 20 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 ரூபாய் அதன் மேலாக இருந்தது. தரத்தை, அந்த விலையை குறைத்து எல்லா பள்ளிகளிலும் எல்லா பிள்ளைகளும் இந்த புத்தகம் பெற என்பதற்காக ஆகியவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு 3வதாக அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மறைக்கல்வி, நன்னெறி கல்வி உங்கள் பள்ளியிலே எப்போது நடைபெறுகிறது, எல்லா இடத்திலும் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தகவலை அந்த மறை மாவட்டத்தில் உள்ள தென்மண்டல இறை எழுத்தல் இயக்குனர், நமது மறை மாவட்டம், அங்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் அனுப்ப வேண்டும். காலையில் நடைபெறுவது என்பது ரொம்ப நல்லது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலையில் அசம்பிளி முடிகிறது. அசம்பிளி முடிந்த பிறகு மறைக்கல்வி, நன்னெறி கல்வி எல்லா பிள்ளைகளுக்கும் நடத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு அந்த பள்ளி நன்னெறி கல்வி, மறைக்கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையிலே மிக சிறப்பாக மறைக்கல்வி, நன்னெறி கல்வி நடைபெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சிகளை பள்ளி நிர்வாகம், ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளியுடைய தாளாளராக இருக்கிற மரியாதைக்குரிய தந்தை ஜான்சன் அவர்கள் எங்கிருந்தாலும் மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். மறைமாவட்ட நிகழ்வு எல்லாவற்றையுமே மிக நேர்த்தியாக, மிக ஆர்வமாக, மிக துடிப்பாக அவர்கள் செய்து தருவார்கள். ஆகவே இங்கு பொறுப்பெடுத்து மிக சிறப்பான விதத்தில் செய்ய இருக்கிறார்கள். கடந்த பங்குகள் எல்லாம் அவர்கள் தனி முத்திரையை பதித்தவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து மிக சிறப்பான விதத்திலே மக்களை இந்த மாணவ சொல்லுங்க வழிநடத்திலே கை திறந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக அவருடைய பணியிறக்கவும் தாழ்ச்சியோடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளை மறைக்கல்வி, நன்னெறி கல்விக்காக வித்தியாசமான முறைகளை செய்து பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகம் செய்ய, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை நன்னெறி கல்வி வழியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு இந்த பள்ளி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இறைவன் உடனிருந்து வெற்றியை தருவாராக. நன்றி. வாழ்த்துரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி.
மறைக்கல்வி நன்னறி பரிசு கொடுக்க தந்தையவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மறைக்கல்வி முதல் பரிசு வகுப்பு 1 ஜெனிஷா. இரண்டாம் பரிசு ராகவி தமிழ். வகுப்பு 2 முதல் பரிசு ஜிஜோ. இரண்டாம் பரிசு அனன்யா. வகுப்பு 3 முதல் பரிசு ஏஞ்சல். இரண்டாம் பரிசு ஜெனோவா. வகுப்பு 4 ஜோனா ஜெல்சிமா. வகுப்பு 5 முதல் பரிசு ரெதிசினி ஆசிகா. இரண்டாம் பரிசு வர்ஷன். நன்னெறி முதல் பரிசு இரண்டாம் வகுப்பு ஆதி ரக்ஷன். இரண்டாம் பரிசு ஜெய்சாஸ்ரீ. வகுப்பு 3 சாம்ராஜா. இரண்டாம் பரிசு எம் அகிலேஷ். வகுப்பு 5 ஜீவிதா. இரண்டாம் பரிசு சாம்சுந்தர். தெற்கு மாநிலங்களுக்கான அழைப்பு ஓப்பன் கராத்தேயில் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆதிரக்ஷன் அவர்களுக்கும் பரிசினை வழங்க தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. Coming up next is a fury dance set to the vibrant Tamil song as celebration of Tamil song, as celebration of Tamil identity, bravery and culture. With energetic steps and powerful expressions, our students are here to show the world. தாய் சொல்லித் தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, உறவை வளர்க்கும் மொழி எங்கள் தமிழ் மொழி என்பதற்கேற்ப நடனமாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். Of many past and present students with reverence and love, we warmly invite Sister Rosemary to deliver the felicitation address. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது என்னும் பொன்மொழிக்கேற்ப அந்நாள் மற்றும் இந்நாளில் அனைவரின் உள்ளத்தில் தனக்கென்று ஓர் இடம் பிடித்த அருட்சகோதரி ரோஸ்மேரி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பாருக்கு அன்னையா எங்கள் அண்ணம்மாள் தாயே, யாருக்கும் அன்னையா எங்கள் ஊருக்கும் அன்னை, எங்கள் ஊருக்கும்
அன்னை. அன்பு அண்ணம்மாளுடைய ஊர் திருவிழா, தேர் திருவிழா, எங்கள் குடும்ப விழா, நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தேரெடுத்து சந்தோஷமாக கொண்டாடும் அண்ணம்மாளின் அன்பு திருவிழா. இந்த திருவிழாவிலே ஓடி ஆடி விளையாடின இந்த அன்னாள் நடுநிலைப்பள்ளி இன்று அன்னாள் தொடக்கப்பள்ளியாக இந்த இடத்திலே திகழ்கிறதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் மனதில் சந்தோஷம் இருந்தாலும் இதயத்தின் ஓரத்தில் வலிக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்திலே, இந்த இரவு நேரத்திலே எப்படி நான் உங்களுக்கு பல காரியங்களை எடுத்து சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்த அண்ணம்மாள் ஆலயத்தின் முன்னால் நான் நின்று இந்த பள்ளிக்கு வாழ்த்துரை சொல்ல ஆண்டவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக எல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசீர் அளிப்பாராக என்று சொன்ன இறை வார்த்தை இந்த ஊருக்கு 100% முற்றிலும் உண்மையிலும் உண்மையாக மாறிவிட்டதை நான் காண்கிறேன். கடந்த 1992 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த ஊரிலே இருந்த எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அதே வேளையில் இதோ இந்த நாள், தம்பிங்களா ஒரே ஒரு எல்லாரும் இருக்கீங்க கேட்டுக்கிறேன், அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறீங்கள அந்த அருமையான குழந்தைங்க கொஞ்சம் பேர் உட்காருங்களேன் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கிறீங்கள அவங்க எல்லாரும் போய் உட்காருங்க பார்ப்போம். தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டீங்களா? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. இங்கே நமது ஊரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது, நம்ம பள்ளியினுடைய ஆண்டு விழா. இந்த பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளியில் படிச்சிருந்தா நிச்சயமாக இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் மதிக்கப்படும். நான் சொன்னதை கேட்டுட்டு உட்காந்திங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஒரு விழா நடக்குது, நமது ஊரில் நடக்குது, நமது பள்ளியில் நடக்குது. அந்த இடத்துல நீங்கள் எந்த பள்ளியில் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒழுக்கம் மரியாதை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகவே இந்த நேரத்தில் நான் நிறைய எனக்கு பேசணும் உள்ளத்தில் வருது. இருந்தாலும் அருமையான இந்த புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியினுடைய நான் நிறைய ஏதோ வேறு ஏதோ சொல்லிட்டேன் ஆதங்கத்தில். அதனால் இந்த பள்ளியினுடைய தாளாளர் அருள் தந்தை அவர்களே, தென்மண்டல அருள் தந்தை அதாவது மறைக்கல்வியினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய தந்தை அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களே, இன்னும் இந்த ஊர் நிர்வாகத்தினுடைய தலைவர் தம்பி ஜெபர்சன் அவர்களே, இன்னும் அந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தம்பி கிராசியஸ், இன்னும் இருவின், இன்னும் இந்த ஊரிலே உள்ள பெரியவர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள், இன்னும் பக்த சபைகள், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை நான் சொல்லிக்கொண்டு, எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நல்லா பயன்படுத்துவோம். இன்னும் நேரமும் காலமும் வரும், அப்போ நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். எனக்கு இன்னும் இந்த பள்ளிக்கூடம் சிறந்த முறையில் வளர்வதற்கு ஆண்டவன் நிச்சயமாக அவன் கண்ணை திறப்பான். ஒரு நாள் இந்த பள்ளி நிச்சயமாக இன்னும் பல பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த பள்ளியிலே சேர்ப்பதற்கு அருள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியிலே உள்ள ஆசிரியை, என்னுடைய ஆசிரியை அன்பரசி, அதே போல் இன்னும் பல ஆசிரியர்கள் இந்த வேலை பார்த்தார்கள், எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இந்த அருமையாக இந்த ஸ்டேஜில் தன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்திய அன்பு குழந்தைகளுக்கு
என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் நகர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sister, for your wonderful words. Success is born in the hands of those who works hard. Coming up next is a thought of provoking skit titled The Dignity of Labor. Labor, a message to honor every form of work and understand that true pride lies in effort, not position. Let's encourage our little actors with a round of applause. உழைக்க தயாராக உள்ளவர்கள் வாழ்வின் உச்சத்தை தொடுவார்கள். உழைக்காமல் வெற்றி பெறலாம் என நினைப்பது வயலில் விதைக்காமல் அறுவடைக்கு செல்வது போன்று. உழைக்காமல் நடப்பதெல்லாம் விதி என்று சொல்லுவது சரியல்ல. உழைப்போம், உயர்வோம். உழைப்பின் பெருமையை எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி செல்வங்கள். படிப்பில் பயிற்சி பரிசு கொடுக்க அருட்சகோதரி ரோஸ்மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்வியில் பரிசு பெற்ற மாணவர்களை பரிசு கொடுத்து கௌரவிக்க அருட்சகோதரி ரோஸ்மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வகுப்பு 1 முதல் பரிசு ஜெனிஷா. இரண்டாம் பரிசு ராகவி தமிழ். வகுப்பு 2 முதல் பரிசு ஜிஜோ. இரண்டாம் பரிசு ஆதிரக்ஷன். மூன்றாம் பரிசு வகுப்பு 3 முதல் பரிசு சுபீன். இரண்டாம் பரிசு ஜெனோவா. வகுப்பு 4 முதல் பரிசு ஜோனா ஜெல்சிமா. வகுப்பு 5 முதல் பரிசு ரதிசினி ஆசிகா. இரண்டாம் பரிசு ஜீவிதா. மாணவர்களுக்கு பரிசளித்து அவர்களை ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் சகோதரி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் இங்கே ஓடி வாங்க. என்னக்கா? நம்ம ஊர்ல
ஒரு அம்மா பெரிய சாதனை செய்தவர்களுக்கு ரூபாய் 50,000 பணம் தர்றாங்களாம். என்னது 50,000? அம்மா எங்க இருக்காங்க? வாங்க உடனே போய் பார்ப்போம். நமக்கு தான் கிடைக்கும். அம்மா, என் பெயர் முத்துப்பாண்டி. நான் மளிகை கடை வைத்திருக்கிறேன். என் கடைக்கு ஒருவர் ஜாமானம் வாங்க வந்தவரை மாடு முட்ட வந்தது. அவர் அப்பா கூட நான் சண்டை. அவர் நிறைய கடன் தான் வைப்பார். நான் உயிரை பணைய வைத்து காப்பாற்றினேன். அம்மா எனக்கு பரிசு தாங்க. சரி சரி, நீ அங்கே நில். அம்மா அம்மா, என் பெயர் கவிதா. நான் ஒரே நாள் இரவில் 100 கவிதை எழுதி சாதனை படைத்திருக்கிறேன். எனவே எனக்கு பரிசு தாங்க. ஒரு கவிதை படிக்கிறேன், கேளுங்க. பசுமையான புல்வெளி, அதன் மேல் அழகிய பனித்துளி, சூரிய ஒளி பட்டதும் சுருண்டு போனது நீர்த்துளி. கவிதை எல்லாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா அம்மா, நான் ஒரு சிற்பி. கரடு முரடான பாறைகளை குடைந்து அழகிய சிற்பங்களை உருவாக்குபவர். சிறு உளியை நான் கையில் எடுத்தாலே அது பேசும், நடனமாடும். எனவே என் திறமைக்கு பரிசு தாங்க. சிற்பியே, போதும் போதும், நன்றாக நடனமாடினீர்கள். அம்மா அம்மா அம்மா, நான் ஒரு ஏழை விவசாயி. என் முன்னோர் வழியில் எனக்கு கிடைத்த நிலத்தை கஷ்டப்பட்டு பயிரிட்டு வருகிறேன். நானும் என் மகளும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்ததில் கிடைத்த நெல்மணிகளை எங்களுக்கு போக மீதியை ஏழை மக்களுக்கு தானமாக கொடுக்கிறோம். எங்கள் உழைப்பில் 10 குடும்பங்கள் வாழ்கின்றன. அம்மா, இந்த பணம் கிடைத்தால் மிகவும் பயனாக இருக்கும். சரி சரி, கொஞ்சம் பொறுங்க, அப்புறம் கூப்பிடுறேன். இப்போ பரிசு யாருக்கு நான் கூற போகிறேன். மளிகை கடைக்காரரே, இங்கே வாங்க. எதிரியை காப்பாற்றுவது நமது தமிழ் பண்பு. நீங்களோ எதிரியின் பெண்ணை காப்பாற்றியது உங்களுக்கு பெருமை, உங்கள் கடைக்கு லாபம். எனவே உங்களுக்கு பரிசு கிடையாது. கவிஞரே, இங்கே வாங்க. என்னம்மா? பக்கத்து நாட்டில் ஒரு பெண் கவிஞர் ஒரே நாளில் 1000 கவிதை எழுதியிருக்காங்க. அதனால இந்த 100 கவிதை பெரிய சாதனை அல்ல. இந்த ரொக்கம் கிடைத்தால் இனி நாளும் சொர்க்கம் என்று மகிழ்ச்சியா இருந்தேன். ரொக்கமோ இல்லை, செக்கமோ இல்லை, பரிசு கிடைக்கும்னு பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. சிற்பியே, சீக்கிரம் வாங்க. என்னம்மா? உங்கள் உளி கூட நடனமாடும் என்றீர்கள். அப்படியானால் மாமல்லபுரம், திருச்சி ஆகிய இடங்களில் குடைவரை கோவிலை என்னவென்று சொல்வது? அதனால நீங்களும் நடனமாடிக்கொண்டே போகலாம். பரிசு கிடைக்கணும் பார்த்தா இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. ஐயா பெரியவரே, இங்கே வாங்க. இந்த வயதான விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்த நெல்மணிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறார். யானை சிந்தும் உணவிலே பல கோடி எறும்புகள் பயன்பெறுவது போல இவரது கடின உழைப்பினால் 10 ஏழை குடும்பங்கள் வாழ்கின்றன. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பதை இவர் வார்த்தையால் மட்டுமல்ல, தம் செயலால் வாழ்ந்து காட்டுகிறார். இவர் ஒரு நடமாடும் தெய்வம்.
தம் உழைப்பால் பிறர் மனதில் இடம் பிடித்த சிறந்த சாதனையாளர். எனவே இந்த 50,000 இவருக்கே பரிசாக கொடுக்கிறேன். நன்றி அம்மா. நாங்களும் உழைப்பின் பெருமையை புரிந்து கொண்டோம். எந்த தொழில் செய்தாலும் உயர்வான எண்ணத்தில் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். Thank you, my dear students. Life is a game, effort and unity are the keys to winning. Our next performance is a lively dance that celebrates the spirit of sports with rhythm, motion and passion. Let's welcome our energetic performance on stage. வெற்றி தோல்வியின் சமநிலையை புரிய வைத்து ஒற்றுமையின் பலம் உணர்த்தி நம்மை கவனம் சிதறாமல் முன்னோக்கி செல்ல வைப்பது விளையாட்டு. நடனத்தின் மூலம் விளையாட்டினையும் வெளிப்படுத்த வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். கருவேலங்காட்டோரோ அட்டானாய் சுத்தி சுத்தி
you, my dear students. Carrying dreams in their hands, marching with time in uniform dignity, and now returning in grace and pride. Here they are, our accomplished former students. They are the living proof of our values. Their hard work is the harvest of our efforts. Their success is our celebration. Their heights are our identity. With immense love and pride, we now invite Mr. Jabarshan to deliver the felicitation address. கனவுகளை கையில் ஏந்தி காலத்தோடு பயணித்து சீருடையில் சீராய் வலம் வந்து நல்லுடையில் இன்று மிடுக்காய் வலம் வரும் வல்லவ புதல்வர்கள் எங்கள் முன்னாள் மாணவர்கள். நீங்கள் எங்களை அடையாளப்படுத்தும் அங்கீகாரங்கள். உங்களின் உழைப்பு எங்களின் விதைப்பு, உங்களின் வெற்றி எங்களின் பெருமிதம், உங்களின் உயர்வு எங்களின் அடையாளம். வாழ்த்துரை வழங்க திரு ஜெபர்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது அருட்தந்தை ஜான்சன் ராஜ் அவர்களே மற்றும் அருட்சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் விழாவினை காண வந்திருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அந்த படித்தேன் வந்த விளைவு தைரியம். எங்கும் மேடேறி விடுவேன், நாடகங்கள் நடித்தேன். குறிப்பாக நல் ஒழுக்கத்தை படித்து கொண்டேன். சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைக்கணும், சேரை போட்டு உட்கார்ந்தா அதை திருப்பி கொண்டு வைக்கணும். அந்த ஒரு நல்ல பழக்கம் அடிப்படை இந்த பள்ளிக்கூடத்தில் தான் வந்தது. முக்கியமாக ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதை கவனிக்காமல் ஒரு காலமும் மொபைல் நோண்டிகிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பொதுக்கூட்டத்தை பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த ஆங்கில மோகம் வரப்போய் என் குழந்தைகளை நான் கொண்டு அங்கே சேர்த்துட்டேன். அதனுடைய தவறு எப்படின்னா, கடைசியில் தலைக்கு 20 லட்ச ரூபா லாஸு. இப்போ வச்சுருந்தா 40 லட்ச ரூபா லாபம் போட்டிருக்கோம். நார்களில் கொண்டு விட்டாக்கி மாடமில் பஸ்ஸில் ஏறி வர தெரியாது, மார்த்தாண்டத்தில் போய் நிற்பான். இதுதான் இங்கே ஆங்கில மோகம். அந்த வரலாற்று பிழையை நான் பண்ணிட்டேன். இனி வரக்கூடிய மக்களாவது அதை பண்ணாமல் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நம்ம பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கமோ அதை பார்க்கணுங்கிறத நான் அவங்க வேண்டிக் கொள்கிறேன். இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்தவும் உறுதுணையாக இருப்பாங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your wonderful words. அடுத்து வருவது மீனவர் நடனம்.
Thank you, students, for your energetic performance. Word of guidance or lights in the path of life. Let us now invite our esteemed school correspondent, Father Johnson Raj, to deliver his valuable address. Let's welcome him with respect and applause. தாளாளர் உரை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று காலை முதல் இப்பொழுது இரவு பொழுது வரை இந்த ஒரு நாள் முழுவதும் நம்முடைய பொழுது அந்நாள் தொடக்கப்பள்ளியுடைய விளையாட்டுப் போட்டிகளை கண்டுகளித்தோம். இப்பொழுது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். அருமையான நேரத்திலே இந்த கலை விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய பொழுது அந்நாள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ஜான்சி அவர்களையும், திருமதி அன்பரசு ஆசிரியர் அவர்களையும், ஏனைய ஆசிரியர் பெருமக்களையும், நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நடன பயிற்சி கொடுத்த நல்ல உள்ளங்களையும், நன்றாக தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டிய நம்முடைய அன்பு மாணவ மாணவிகளுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன். எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஊர் துவங்குகிற பொழுதே இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நூற்றாண்டு விழாவுக்கு மேலாக இப்பொழுது அந்நாள் தொடக்கப்பள்ளியானது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற மாணவ மாணவிகளை சிற்பங்களாக செதுக்கி இந்த உலகிற்கு வெளியே விட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், நம்முடைய முன்னோர்கள் இந்த பள்ளியை கண்ணை போன்று பாவித்தார்கள். எனவே அதனை கட்டி காப்பது நம்முடைய கடமையாகும். இந்த பள்ளியானது நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஊருக்காக ஏற்படுத்தப்பட்டது. எனவே இந்த பள்ளியை அழிய விடாமல் காப்பது நம் ஒருவருடைய கடமையாகும். எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை பார்த்தோம். இங்கு தரமான கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கடவுள் பக்தி ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நன்னெறி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு பிள்ளையுடைய திறமைகளும் வளர்த்தெடுக்கப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு வருகிற நாட்களில் நம்முடைய அந்நாள் தொடக்கப்பள்ளிக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்போம். நம்முடைய பள்ளியை இன்னும் வளர்ச்சி பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுப் போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்க எம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வகுப்பு 1 ஓட்டப்பந்தயம் மீனாட்சி இசை சரண்யா. வகுப்பு 2 பந்து கடத்துதல் முதல் பரிசு ஜெனிஷா, 2ஆம் பரிசு தமிழ். வகுப்பு 3 இசை நாற்காலி முதல் பரிசு அனன்யா, 2ஆம் பரிசு ஆதிரக்ஷன். வகுப்பு 4 முதல் பரிசு ராஜா, 2ஆம் பரிசு சுபின். பெண்களுக்கான கல் பொறுக்குதல் முதல் பரிசு ஏஞ்சல், 2ஆம் பரிசு ஜெனோவா. வகுப்பு 5 பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டம் முதல் பரிசு ஜோனா ஜெல்சிமா. பரிசினை வழங்கிய தந்தையவர்களுக்கு நன்றி. எம் பள்ளி மாணவர்களின் நலனுக்காக சிறப்பு பரிசினை நல்வுள்ளம் படைத்த ஒருவர் வழங்குகின்றார். பரிசினை வழங்க தாளாளர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்கிட்டு அப்படியே கீழே அம்மா இல்லை யாரும் பேர் இது அப்படியே எடுத்து கொடுத்துருவலாமா? நான் தான் அம்மா கொடுத்துருங்க. வாங்க எல்லாரும் வந்துட்டியா? அங்கே நிற்க தள்ளி விட்டு
சரி ஓடு, இங்கே யாரோ இருக்கு, ஓடு. ரெடி வாங்கிட்டியா? லைனில் போ. ஜெரிசெல்லாம் வந்தாங்களா? ஜெரிசெல்லாம் வரல? அக்கா துணி கலந்து Gratitude is the foundation of all culture. Now, it's time to express our heartfelt vote of thanks to acknowledge the efforts, supports and presence of everyone who made this celebration a success. May I now invite Sister Jansi to deliver the vote of thanks. நன்றியுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பதற்கேற்ப இன்றைய நாளிலே நல்ல ஒரு கால சூழ்நிலையை அமைத்து தந்து எம் பள்ளி ஆண்டு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற எல்லா வல்ல ஆசீரையும் அருளையும் வழங்கிய இறைவா உமக்கு நன்றி. எங்களுடைய பள்ளி தாளாளர் தந்தை, மேல்நிலைப்பள்ளி, நர்சரி, பிரைமரி தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பள்ளியின் ஆசிரியை அன்பரசி அவர்கள், மற்ற உதவி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைத்து தந்தவர்கள், லைவ் மூலம் எங்களுடைய கலை நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியவர்கள், பங்கு மெய்ப்பு பணி உபத்தலைவர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் மக்கள், நேரடியாகவும் மறைமுகமாக உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்கள், நடன பயிற்சி அளித்து மாணவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். जनगण मनगति नायक जय गी भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल शिशरंगा जब शुभ नामे जागे जब शुभ आशीष मागे जागे तब जय दादा जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे. இதுவரை பொறுமையாக இருந்து அனைத்து கலை நிகழ்ச்சியில் கண்டுகளித்த நம்முடைய இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்நாள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.